ஹலோ வணக்கம். இன்றைக்கி நாங்கள் வீக்கெண்டில் என்ன நடந்தது, டே 42ல் வீக்கெண்டில் என்ன நடந்ததுன்னு தான் பார்க்க போகிறோம். சாட்டர்டே நடந்த எபிசோடை நான் ஒரு ஷோர்ட்டாக போட்டிருக்கேன், போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோவும் எனக்கு ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீக்கெண்ட் எபிசோடில் வந்து விஜய் சேதுபதி ஸ்டார்ட் பண்ணிக்கலையே கம்ருதீன்ட்ட கேட்குறார், கேமரா இருக்குன்னு தெரியுதா எல்லாருக்கும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கேட்குறேன். அவள் அப்படி கேட்கல. அப்படி தெரியாதாக்கள் திவாகர்கிட்ட கேளுங்க, திவாகருக்கு தெரியும் கேமரா இருக்குது என்று சொல்லி அப்படின்ட்டு. அப்புறம் திவாகர்கிட்ட திவாகர் ஏன் அந்த கேமரா திரும்பினது அப்படின்னு சொல்லிட்டு திவாகருக்கு கேட்டு போட்டு திருப்பி அந்த ஃபுட் பிரச்சனையை காய்ச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கல. கனியும் எஃப்ஜே சொல்லியிருப்பாங்க, அப்படி கொஞ்சம் சாப்பாடு கறி இருந்தது, அதை கொண்டு அவள் கொட்டிட்டா அப்படின்னு சொல்லிக்கல. பாரு என்ன சொல்லியிருப்பான்னு சொல்லி சொன்னால், நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக செய்கிறேன், ஸோ எனக்கு அதை எப்படி செய்கிறேன்னு தெரியல, கொஞ்சம் மிஞ்சினா எல்லாருக்கும் ஈக்குவலாக பிரிக்கணும், அப்போ அதை கொஞ்சம் மிஞ்சினா அது என்ன செய்கிறேன்னு தெரியாமல் நான் கொண்டு போய் வச்சுட்டேன்னு. எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த சர்விங், அதுக்குள்ள நான் இது வரைக்கும் கிச்சனுக்குள்ளேயே போனதில்லை சார். நீங்களா கொட்டினீங்களாண்டு அப்போ எஃப்ஜே சொல்லுவேர், இல்லை சிங்குக்கு பக்கத்தில் சிங்குக்கிட்ட கொண்டு வச்சிருவா கழுவுற இடத்துல அப்படின்ட்டு. அப்போ நான் என்ன பாரு வந்து வீக்கெண்ட் எபிசோடில் எப்போவுமே சமாளிஃபிகேஷன் தான் அதிகமாக இருக்கும். சமாளிஃபிகேஷன் ப்ளஸ் அக்செப்ட் பண்ணிடுவா, நான் செய்தேன் அதே பழக்கம். அது விஜய் சேதுபதி அப்படி ஹாஸ்ட் பண்ணுறதாலையான்னு தெரியலை, எல்லாருமே நான் செய்த பிள்ளை தான் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ அதே போல் பாருவும் வந்து சொல்லியிருப்பா, ஐயா நான் பிள்ளையாத்தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. அவள் உடனே விஜய் சேதுபதி சார் சொல்லியிருப்பார், பாரு வந்து கொஞ்சம் சாப்பாடை கொட்டினன்றதுக்காக எஃப்ஜே நீங்கள் கொண்டே அவளை சாப்பாடை கொட்டினதும் பிள்ளை, இதுக்கு அது தீர்வாகாது என்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். அதுக்கு பிறகுதான் கம்ருதீன்ட்டு கேட்டுப்பேன், இந்த வளர்ப்பு சரியில்லைன்ற என்ன மீனிங், யார் அப்படி சொன்னீங்கன்னு பார்த்தா பாரு பேசாமலே இருப்பா. என்ன பாரு நான் எழுப்பும் வரைக்கும் எழும்பாமல் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்புறம் எழும்பிட்டு விக்ரமிட வளர்ப்ப சரியில்லைன்னு சொல்லி சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி போட்டு சொரினாலும் கேட்டிங்களா பாரு அப்படின்னு சொல்லி கேட்பான். ஏன்னா பாரு சொறி கேட்டிருக்க மாட்டா, கம்ருதீன் வந்து சொறி கேட்டிருப்பேன், பாரு சொறி கேட்டிருக்க மாட்டான். அப்போ அது அந்த ஒரு விஷயம் வளர்ப்பு சரியில்லைன்ற ஒரு நேஷ்னல் மீடியாவில் வச்சு நம்ம கதை கேட்கல, நேஷ்னல் டிவியில் வச்சு நம்ம கதை கேட்கல, அது ஒரு ரோங்காக கன்வே ஆகும், அது அவங்கள பற்றியும் கன்வே ஆகும்ன்ற எண்ணம் இருக்கணும். இது வந்து எப்படி விக்ரமம் மட்டும் இது எஃபெக்ட் பண்ணாது, எப்படி பார்த்தாலுமே அது வந்து பாருவையும் எஃபெக்ட் பண்ணும். ஸோ பாரு அதுக்கு சொல்லலைன்னு எனக்கு அது லைக் ஓகே, அதுதான் அவ மாதிரி இருந்துச்சு. அதே போல் அதுக்கு பிறகு பாருட்ட விஜய் சேதுபதி இருக்க, நான் அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் எப்படி வளர்க்குறேன்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அனுப்புறீங்களா, லைக் வளர்த்துட்டு அனுப்புறீங்களா அந்த மாதிரி கேட்டிருப்பேர். சூப்பர் ஷார்ட் மாதிரி தான் எனக்கு இருந்தது. என்னென்னு சொல்லி சொன்னால், பாரு வந்து சில நேரத்தில் நடக்கிற விஷயங்களை நம்ம பார்க்கல, இதே வார்த்தையில் யாரும் திருப்பி சொல்லியிருந்தா பாரு எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பா, விஜய் சேதுபதி கேட்டிருப்பேர். உண்மையில்லாத பெரிய பிரச்சனையாகி வீடு ரெண்டாவே போயிருக்கு. ஸோ ஒரு ட்ரிகர் ஆகிறதுக்கோ கோவத்துலையோ அப்படி ஒருத்தரை கதைக்கிறது எனக்கு எந்த அளவுக்கு அது சரியாக இருக்குமென்னு தெரியலை. அதுக்கு பிறகு அந்த கேப்டன்சி டாஸ்கில் ரம்யா வந்து வினோத்துக்கு அந்த கடைசி இதை எடுக்கல சொல்லியிருப்பா, அண்ணா கண்ணீர் மன்னிக்கிறீங்க, கால் வலிக்கும், நான் அந்த பின் எடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லி அதை கேட்டிருப்பேர். அதெல்லாம் ஒரு ரீசன் ஆண்டு. அங்கே நிறைய பேர் ரீசன் இல்லாமல் நிறைய விஷயம் சொன்னவங்க. ஆனால் அதையே நான் அவர் அட்ரஸ் பண்ணியிருப்பேன். 1.5 மணித்தியாலம் ஒரு ஆள் அது கால் நோகும், ஓ மை கோட், எனக்கு ஒரு கட்டிலையே நிற்கலாது, இது பின் சரியாக கால் நோகும், அந்த பாடி ஸ்டெமினா இல்லாட்டி அதை செய்யவே இயலாது. ஸோ அப்படி கஷ்டப்பட்டவங்க நிற்கல, கண்ணீர் மன்னிக்கிறீங்க நான் கால் நோகும்னு சொல்லிட்டு எடுத்து விடுறது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியலை. ஸோ லைக் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எஃப்ஜே அங்கே இருந்த எல்லாருக்குள்ளேயுமே எஃப்ஜேயும் சபரியையும் அவங்க டார்கெட் பண்ணியிருப்பாங்க. பட் எஃப்ஜேயை எப்படி சொல்கிறது, சபரி கீழே வந்தோடனே எஃப்ஜேயை அவங்க வின் பண்ண வைக்கணுமென்ற மாதிரி தான் இந்த கேம் இருந்த மாதிரி நான் பார்க்குறேன். அதே போல் விஜய் சேதுபதி இன்னொன்று சொல்லியிருப்பார், ஃபன் டாஸ்க்கை சீரியஸாக பார்க்குறீங்க, சீரியஸான டாஸ்க்கை ஃபன்னாக செய்கிறீங்க. ஃபன்னாக டாஸ்க் கொடுத்தா அது சீரியஸாக விளையாடுது, சீரியஸாக டாஸ்க் கொடுத்தா அது ஃபன்னாக விளையாடுது, என்னதுன்னு தெரியல, எங்களுக்கு உங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உண்மை
நிறைய இடத்துல ஃபன்னாக கலாய்ச்சி அப்படி இப்படி பண்ணுறாங்க சரியான சீரியஸாக செய்ய வேண்டியதை. இந்த ராஜா ராணி டாஸ்க்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பிரேக் விடுறாங்க. பிரேக் விட்டோடய ஒரு விஷயம் நடக்கும். சாண்ட்ரா வந்து சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் 2 பேரும் ஒரு ஆள் சொல்லிட்டு இந்த விஷயத்தை அப்படியே விடுங்க அப்படின்னு சொல்லிக்கல. பிறகு இது சொல்லியிருப்பா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒண்டான்னொன்னே திவார் சொல்லிப்பார், என்ன அவரோட ஒப்பிடாதீங்க, என்ன யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க என்றதுக்கு தமிழ் மீனிங் ஒப்பிடாதீங்க. திவாகருக்கு அவர் போயிட்டார். ஆனால் திவாகர் மைண்ட் செட்டே இதான், தன்னை வந்து ஓகே நான் ஒரு லெவலில் நிற்கிறேன், மத்தாக்கள் எல்லாம் அதுக்கு கீழே. அண்ட் தென் எனக்கு சில இதில் பாவமாக இருக்குது, நானாக இருந்தால் பேர்ஸ்ட் ஆகி கோவம் வந்து வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பேன். என்ன அப்படி கேவலமாக கதை கேட்கல. அவர் வந்து ஒரு ஐ டோன்ட் நோ இதை சொல்லலாமா இல்லைன்னு ஒரு கேஸ்டாக வச்சு கதைக்கிற மாதிரி தான் நான் இந்த விஷயத்த இவரோட வினோத்தோட இவர் கதைக்கிறதா அப்படித்தான் நான் பார்க்குறேன். என்ன ஒப்பிடாதீங்க என்று சொல்லி. திவாகருக்கு என்ன டேலண்ட் இருக்கு? ஓகே திவாகர் படிச்சிருக்கார், அதை பற்றி கதைக்கல. ஆர்ட் வைஸ் என்ன டேலண்ட் இருக்கு? வினோத்துக்கு இருக்கிற கட்டித்தனம் திவாருக்கு கிட்ட இல்லை. அவர் நடிக்கல, அவர் நடிக்கிற மாதிரி நடிக்கிறார், ஆக்டிங் பண்றார். நடிப்பண்றது ரியலிஸ்டிக்காக இருக்கணும், அது ரியலிஸ்டிக்காக இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ அவர் கானா வினோத்துக்கு அப்படி சொன்னது எனக்கு திக்குன்னு இருந்துச்சு, ஏன் இப்படி அண்டு. அதே போல் எனக்கு என்னென்னு சொன்னால், ஆல்ரெடி திவாகர் போப்புறேன்ற ஐடியா கேட்கல, இதெல்லாம் தேவையா போகிற டைமில் இந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. பட் இது நான் ஃபீல் பண்ணது. ஸோ லைக் என்ன ஒப்பிடாதீங்கன்னொடனே உடனே வினோத் சொல்லுவார், ரஜினிகாந்தோட கூட ஒப்பிடலாம். இப்போ உண்மையிலேயே திவாகர் வந்து தன்னை யாரோட ஒப்பிட்டுருக்கார்? சூர்யாவோட, சிவாஜி கணேசனோட. அப்படியெல்லாம் ஒப்பிடைக்கல, ஏன் இவரோட ஒப்பிடலாம் இருக்குன்றது தான் என்னோட என்ன லைக் வினோத்தோட. ஸோ லைக் நான் எங்கேயோ அவர் வந்து அதை ஒரு விதமான கேஸ்ட் வைஸை அதை பார்க்குற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு பிறகு அரோராட்ட கேட்டிருப்பேர் விஜய் சேதுபதி, என்ன அரோரா நான் கேட்கும் வரைக்கும் எழும்பி பதில் சொல்கிற ஐடியா இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கு எந்த டோபமைன் வேலை செய்தில்லை அப்படின்னு சொல்லுவா. டோபமைன்னு சொல்லி சொன்னால் என்னன்னு சொல்லி சொன்னால், நான் பார்த்தேன் அது வந்து நாங்கள் எக்ஸைட் பண்ணிக்கல, நாங்கள் ஹாப்பியாக இருக்கேக்கல சுரக்கிற ஒரு விதமான நாட் ஹோமோன்ஸ் லைக் ஒரு விஷயம் மூளையில் சுரக்கிறது அந்த டோபமைன் உண்டு. அப்புறம் விஜய் சொல்லுவேன், எந்த டோபமைன் இப்போ அவுட் ஆகிட்டு, ஸோ நீங்கள் இருங்க இப்போ கதைக்க தேவையில்லைண்டு. அப்புறம் அரோரா அந்த ராஜா ராணி டாஸ்கை பற்றி கதை கேட்கல. அரோரா திவாகருக்கு இடையில் என்ன நடந்தது சொல்லிக்கல. திவாகர் சொல்லிப்பேன், எதிர்நாட்டா மன்னன் வந்து என்ன ட்ரிகர் பண்ணத்தால தான் நான் வந்து கணக்க வார்த்தையில் விட்டு நான் அப்படின்னு சொல்லி அப்போ சொல்லியிருப்பேன், நீங்கள் என்னத்துக்காக அந்த டாஸ்க்கை விட்டு வெளியில் போக வேண்டிய வந்த சந்தர்ப்பம் என்னன்னு சொல்லி கேட்கல. ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் அப்படின்னா, எல்லா இளவரசிகளும் எதிர்நாட்டுகளுக்கு போய் கம்ருதீனோட காய்ச்சிட்டு இருந்ததால நான் பொசசிவ் ஆகிட்டேன். அப்போ ராஜா பொசசிவ் ஆன மாதிரி நான் வீடியோ பார்க்கல. நீங்கள் யாரால் பார்த்தீங்கன்னு பாருங்க, எனக்கு அப்படி பார்த்த மாதிரி தெரியலை. மேபி அதை அந்த 1 hourல காட்டா விட்டாங்களான்னு தெரியலை. அதே போல் விஜய் சேதுபதி இப்படி சொல்லிட்டு கேட்கல சொல்லுவேன், நீங்கள் வந்து உங்களோட வேலையை ஒழுங்காக செய்யலாமல் பக்கத்து நாட்டில் என்ன நடக்கு நட்டி பார்த்தீங்களா அண்ணொன்று? இல்லை சார் உட்காந்து தான் சார் பார்த்தேன். லைக் இதை பார்க்கல அவர் இன்னசென்டா இல்லாட்டி சாரி என்னத்துக்கு விஜய் சேதுபதி கதைக்கிறேன் தெரியாத அளவுக்கு கதைக்கிற அளவுக்கு அவ்வளோ இன்னசென்டாக இருக்கேலுமா என்ற மாதிரி நான் பார்த்தேன். அதுக்கு ஐயோ திவாகர் விடுங்க திவாகர் உங்களோட இதை கதைக்கலாது என்று சொல்லி போட்டு அந்த விஷயத்தை விட்டுட்டு பிறகு செகண்ட் டே வரைக்கும் இவரை மந்திரி ஆக்கினோன்னே உங்களுக்கு மறுராக்கம் இல்லையேன்னு பிரச்சனை வந்தேன்னு சொல்லி கற்றுப்பேர் என்று சொன்னால், நீங்கள் அப்படி டாஸ்க்கை விட்டு வெளியில் போகிற அளவுக்கு உங்களுக்கு என்ன நினைச்சினீங்கன்னு சொல்லிட்டு அப்படி கேட்கல ஒரு விஷயம் சொல்லியிருப்பேர் அப்படின்னு சொல்லி சொன்னால், இளவரசிக்கு விஜய் சேதுபதி தான் கேட்பார், இளவரசிக்கு பவர் கூடையா இல்லாட்டி மந்திரிக்கு பவர் கூடையா? நேர செகண்ட் டே திவாகர் மந்திரி ஆயிடுவார். அப்போ எல்லாருமே வந்து இளவரசிக்கு தான் பவர் கூடன்னு சொல்லுவாங்க. அப்போ விஜய் சேதுபதி கேட்க எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க. அப்போ திவாகர் உங்களுக்கு யாரும் இங்கே நிறைய கட்டிக்காராளாக இருந்தா அவங்கள்ட்ட சொல்லுங்க என்றோடனே சபரியை மாட்டி விட்டுருவார். சபரியே அண்ணேன்னு கேட்டுட்டு சொல்லுவார். அப்படின்னா நான் அன்றைக்கே சொன்னேன்னா விஜய் சேதுபதி சொல்லுவேன், நான் அன்றைக்கே சொன்னேன்னா
இது மந்திரியை விட இளவரசிக்குத்தான் பவர் கூடன்னு அன்றைக்கே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ திருப்பி விஜய் சேதுபதி கேட்பார், ஏன் நீங்கள் டாஸ்க்கை விட்டு வெளியில் போனோம், நீங்கள் என்ன காரணம் சொல்லுங்க திவாகரண்டு. அந்த மனுஷன், நான் இதுக்கு முதலே இந்த வீடியோவில் சொல்லிக்கல, சொன்ன நான் ஒரு பிழை விட்டா தலையை குனிஞ்சிட்டு அதை இன்னசென்ட்டாக பார்த்து இருக்கிறத பார்க்க உண்மையில திவாகருக்கு ஏசுறாக்கலாம். அந்த டைமில் யாரும் போய் பார்த்தாங்கன்னா இந்த மனுஷனுக்கு என்ன ஏசுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவ்வளவு இன்னசென்ட்டாக ஃபேஸை வச்சிருக்கு. அவரோட ஃபேஸ் இன்னசென்ட், நாட் மேபி ஹிஸ் மைண்ட், பட் அவரோட ஃபேஸ் இன்னசென்ட். அப்படியே பார்த்துட்டு அந்த உண்மையிலேயே அவரோட ஃபேஸ் வந்து குழந்தை பிள்ளைகள முகம் அப்படியே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 5 நிமிஷம் அந்த வீடியோவில் அந்த திவாகர் பதிலே சொல்ல மாட்டார். சொல்லுங்க இது நீங்கள் வந்து என்ன, அவர் சொல்லியிருப்பேர் வந்து, நான் திவாகரா பொசசிவ் ஆகலை, ஆனால் ராஜாவா பொசசிவ் ஆகினேன். நான் என்னென்னா எல்லா பிரின்சஸும் வந்து எல்லா இளவரசிகளும் வந்து ஆப்போசிட் நாட்டு இந்த கம்ருதீனோட இளவரசனோட கதைச்சதால பொசசிவ் ஆகினான்ண்டு. அப்போ தான் விஜய் சேதுபதி கேட்டிருப்பேர், அப்போ நீங்கள் வந்து ராஜாவா பொசசிவ் ஆகினீங்கண்டா இந்த கேமை விட்டு நீங்கள் வெளியில் போயிருக்கக்கூடாது, நீங்கள் ராஜாவா நின்று இருக்கணும். என்னத்துக்கு நீங்கள் திவாகரா மாறி இந்த இருக்கிற கேம்லேருந்து வெளியில் போனீங்க, எல்லாத்தையும் அடிச்சு எழிஞ்சிட்டு வெளியில் போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கும் பதில் சொல்லவே மாட்டேன். விஜய் சேதுபதி தாங்கிலாம எனக்கு அது நான் இருக்க போறேன்னு சொல்லி கீழே போய் இருந்துருவேர். பதில் சொல்லிட்டு நீங்கள் அடுத்த வேலையை பாருங்க. இருந்துட்டு சொல்லுவேன், நீங்கள் வெல் பிளான்டாக 60 கேமரா இருக்குது, 600 ரீல்ஸ் போடுவேன்னு சொல்லிட்டு வந்த நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லிட்டு வந்த உங்களுக்கு என்ன பதில் சொல்ல எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கல. க்ரௌட் சொல்லும், அண்ணா அவர் இன்னும் பதில் சொல்லணுன்னு. அவர் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாக அப்படித்தான். நிறைய தர வந்த அவர் பிள்ளைன்னு சொல்லி தெரிஞ்சோடனே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த பேசாமலே இருப்பார். சொரி சொல்ல வேணாம்ன்ட்டு அது வேறு விஷயம். ஆனால் அந்த பதில் சொல்லுங்கன்னு கேட்கல கூட கதைக்காமல் இருக்கிறது. விஜய் சேதுபதி கதைக்க வேணாம் என்று சொல்லிக்கல கதைக்கிறதும், கதைங்கன்னு கேட்கல கதைக்காமல் இருக்கிறதும் பார்க்க ஒட்டா தான் எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் எஃப்ஜே எழுப்பி எஃப்ஜே என்ன பிளான் உங்களுக்கு இருந்தேன்னு கேட்க எஃப்ஜே சொல்லுவேர், நான் வந்து இளவரசியை லவ் பண்ணி ஒரு பிளே ஒன்று பண்ணுவோம்னு இருந்தேன்னா ஃபர்ஸ்ட் டே ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் அதே போல் நாங்கன்னு தான் எஃப்ஜே எல்லாத்துக்கும் சொல்லிப்பேன். சாப்பாடை நாங்கள் என்ன பிளான் பண்ணிட்டோம்னா வெளியே சாம்ராஜ்யத்துக்கு வெளியே தான் நம்ம சமைக்கிறோன்ற மாதிரி ஒரு பிளே பண்ணி எஃப்ஜேக்கு இங்கே சப்போர்ட் பண்ண வரல. சுபிக்ஷா தான் அதை வடிவா கேட்காம எந்த பிளானு, அதாவது எந்த ஐடியாவை அவர் சொல்கிறேன் இல்லை. நீங்கள் வடிவா அந்த வீடியோவை திருப்பி போய் பாருங்க. எஃப்ஜே சொல்லியிருப்பேர், நாங்கள் பிளான் பண்ணாங்க, நாங்கள் 4 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணாங்க. ஆப்போசிட் சைடில் இருக்கிற 2 பேரும் இந்த ராஜாங்கத்துலேருந்து 2 பேரும் சேர்ந்து இது பிளான் பண்ணினாங்க, சாப்பாடை வச்சு ஒரு பிளே பண்ணலாமெண்டு நாங்கன்னா சொல்லியிருப்பேர். நான் சுபிக்ஷா எங்கள் தர்பூஸ் சாம்ராஜ்யத்தில் இருந்தோன்னா அந்த சைடு கானா சாம்ராஜ்யமில் கெம்மியும் அமித்தும் இருந்தாங்கண்ணா. ஸோ நாங்கள் 4 பேர் சேர்ந்து விஜய் சேதுபதி சாரும் அதில் என்னத்துக்கு சும்மா இல்லை நீங்கள் என்று சொல்லலைன்னு சொன்னேன்னு தெரியல. ஆனால் லவ் பண்ணணுமன்ற விஷயத்த நான் என்று சொல்லிட்டு நாங்கள் 4 பேரும் எஃப்ஜே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல நான் பார்க்குறேன் விஜய் சேதுபதி சாரும் சுபிக்ஷா சொன்னதை கேட்டுட்டு அது உண்மை, அது லைக் கதைச்சிட்டா உண்மை எங்களுக்கு ஞாபகம் இருக்காது என்ன வேர்ட் காய்ச்சினாங்கண்டு. ஸோ எஃப்ஜேக்கும் வந்து ஏதோ நான் சொல்லிட்டணுன்ற கன்ஃபியூஷனில் ஓகே இந்த மாதிரி சொல்லுவேன். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இதில் எலிமெண்ட் அட்டாச் பண்ணேன், நாங்கன்னு தான் எஃப்ஜே சொல்லியிருப்பேர். அது பிறகு பிரஜின் இதுக்கு பிறகு என்ன கேட்பேன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு ஷீல்டாக நீங்கள் என்னத்தை நினைக்கிறீங்க அப்படின்ட்டு, உங்களுக்கு பாதுகாப்பாக உங்கள்கிட்ட இருக்கிற எந்த குணத்தை, அதைத்தான் நான் மீன் பண்ணுறேன், எந்த குணத்தை உங்களுக்கு பாதுகாப்பாக நினைக்கிறீங்கன்னு. அப்போ அதுக்கு திவார் சொல்லியிருப்பேன் எடியூகேஷன் சொல்லிக்கல. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடியன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி சிரிச்சிருப்பாங்க. திவாகர் எடியூகேஷனை ஷீல்டாக பார்த்துருந்தா நடிப்பு இறக்கணுன்ற விஷயத்தில் தான் நான் ஃபேமஸ் ஆகினன்றதை சொல்லியிருக்க தேவையில்லை. ஸோ திவாகரே நான் ஃபீல் பண்ணுறேன் கொஞ்சம் கன்ஃப்ளிக்டாக தான் இருக்குது, அவருக்கு சில விஷயங்கள் அவரை பற்றியேன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பிரஜின் சொல்லியிருப்பேர் மிரர் ரெண்டு. நான் இந்த வார்த்தை நிறைய பேருக்கு சொல்கிறேன், நான் மிரராக இருக்கத்தான் விரும்புகிறேன் நிறைய பேருக்குண்டு. ஆனால் அது என் ஷீல்டாண்டு கேட்டால் ஐ ஹாவ் லைக் மெனி ஷீல்ட், அது ஒன் ஆஃப் தெம்ன்னு நான் சொல்லுவேன். சபரி சொல்லியிருப்பேன், நான் எல்லாரையும் குட் புக்ஸில் இருக்கிறேன், எனக்கு அந்த இருக்கிற ஷீல்டு வேணாம், நான் அப்படியே நாளிலாம் எனக்கு நிறைய பேர் தெரியும் இந்த குட் புக்ஸில் இருக்கணும்னு நினைக்கிறாக்கல. அப்புறம் கனி ஸ்வீட்டாக இருக்கணும், கனியை பார்த்தா அது எனக்கு
ஓகே மாதிரி தான் தெரியுது கனி ஸ்வீட்டாக இருக்கணுமெண்டு. பாரு சொல்லியிருப்பா பேசுகிறதும் கலைய பாரு என்ன கலையை இதுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ண எனக்கு தெரியல, பட் பேசுகிறது 100% அது உண்மைதான். ஏன்னா அது அவள் வந்து விஜய் பாரு, ஸோ கட்டாயம் கதைச்சே ஆகணும். விஜய் சேதுபதி சார் சொல்லுவேர், நான் வந்து நோ சொல்கிறது இந்த ஷீல்டாக பழகிருக்கேன்னு. நான் இப்போ இல்லை, நான் கனகாலமாக தான் செய்கிறேன். நான் என்ன எனக்கு எங்களோட அப்பா 3 வயசில் செத்துட்டேன். ஸோ நான் ஒரு 12-13 வயசு வரைக்கும் கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பயந்த ஆள்மாய் தான் இருந்தேன். ஆனால் அதுக்கு பிறகு எங்களோட அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, அம்மா வந்து கொஞ்சம் கதைக்க மாட்டேன், அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நான் கதைச்சு நான் போல்ட் ஆகிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த காலகட்டத்திலேயே எனக்கு ஒரு 14-15 வயசுலேயே பிள்ளை சரியென்று சொல்லி பழகிட்டு, அது நான் செய்திருந்தாலும் கையோ ஏற்றிட்டு போய் நான் இப்படி செய்துட்டேன்னு சொல்கிற பழக்கம் எனக்கு இருக்குது. ஸோ நோ சொல்லி எனக்கு பழக்கம் இருக்குது. ஸோ நான் விஜய் சேதுபதி சார் விஷயத்தையும் நானும் அப்படித்தான்ன்ற விஷயத்த சொல்கிறேன். ஐ ஸ்டில் ஹாவ் மெனி கன்ஃப்ளிக்ட்ஸ் வித் மெனி பீப்புள். நிறைய பேரோட எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. இதனால தான் ஏன்னா எல்லாரும் ஒரு ஆளை நல்ல பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். அந்த அவங்க நல்லம் இல்லைன்றது நான் யாரையுமே கெட்டாக்கலன்னு சொல்ல மாட்டேன். என்னடா யாருமே கெட்டவங்களும் இல்லை, யாருமே நல்லவங்களும் இல்லை, ரெண்டும் சேர்ந்து தான் ஒருத்தர். ஆனால் 10 பேர் சேர்ந்து சொன்னாலும் ஒரு பொய் உண்மையாகாதுன்ற மாதிரி மேபி அந்த உண்மை சொல்கிற ஒரு ஆள் நானாக இருப்பேன். ஸோ எனிவே அந்த நோ சொல்கிற பழக்கம் எனக்கும் இருக்குது. அப்புறம் பாருட்ட கேட்பேன், என்ன பாரு ஏதோ கோட் வேர்டை பற்றியெல்லாம் கதைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே பாரு சொல்லியிருப்பா தான் தன் ஸ்டைலிஷ்ட்டு கொஞ்சம் டேஞ்சர் ஜோனில் இருந்தால் தனக்கு ரெட் உடுப்பு அனுப்புங்களோ இல்லாட்டி அந்த மாதிரி சொல்லியிருப்பா அப்படின்ற மாதிரி. அப்போ விஜய் சேதுபதி சொல்லுவேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் நினைச்சோன்னே உங்களோட உடுப்பு இல்லை நாங்கள் அனுப்பலை, எடுத்து வச்சுட்டு அதை மாறி இந்த வீக்குரிய அடுத்த வீக் இந்த வீக் அப்படி மாறி அனுப்புவோம் என்று சொல்லிட்டு. ஆனால் நான் பார்க்குறேன் இந்த டேஞ்சர்ன்ற விஷயம் சரியாத்தானே இருக்கும் பாருக்கு. ஏனண்டா பாருவும் திவாகரும் நல்லா க்ளோஸ் ஆகிருக்கிறார்கள். ஸோ திவாகர் போப்ரேர் மேபி அவங்களுக்கு அந்த ஐடியா இல்லாமலே இருந்திருக்கலாம்னு வைங்களேன், திவாகர் போவேர்ன்ற ஐடியாவே அது லாஸ்ட் மினிட்ல ஆயின சேஞ்சஸ். ஆனால் பாருக்கும் அது லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் ஆயினாலும் அது நடந்ததால பாருக்கும் அது டேஞ்சர் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பாரு பார்த்து விளையாடுங்கன்னு சொல்கிற மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். கடைசியில் வந்து யார் எவிக்ட் ஆயினாக்கலன்னு சொல்லி கடைசியில் கனியையும் திவாகரையும் வச்சுட்டு இருப்பாங்க. நேற்று முந்தின நாள் ஃப்ரைடே எல்லார வீடியோ எல்லாரும் மோஸ்ட்லி போட்டிருப்பாங்க, கனி தான் போகிறாங்கன்னு. அப்புறம் சாட்டர்டே திவாகர்ன்ற மாதிரி கதை வந்துடும். ஸோ எல்லாரும் காய்ச்சி கொண்டிருப்பாங்க, எல்லாரும் மீன்ஸ் மீடியாவில். அப்போ பிறகு பார்த்தா திவாகர் தான் போகிறேன். சரி திவாகர் நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் போகிறேன்னு சொன்னோன்னே எனக்கு ஷாக் ஆயிருக்கல. ஆக்சுவலி நான் ஷாக்குன்னு நான் எதை சொல்கிறேன்டா, வினோத் அழுதது வினோத் செய்தது நான் ஹக் பண்ணுவேன் அப்படிலாம் நினச்சேன் நான். ஆனால் அழுதது எனக்கு பார்க்கல. வினோத் உண்மையில் உள்ளுக்குள்ளே சரியான நல்ல மனுஷனாக தான் எனக்கு தெரியும். நான் வினோத்துக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணலை, எனக்கு வினோத் பிடிக்கும், ஆனால் நான் வினோத்தை சப்போர்ட் பண்ணலை. ஆனால் இது ஒரு நல்ல பண்பாக தான் நான் பார்க்குறேன். நான் அழுதுருப்பேன், நான் வேணுமெண்டே செய்யலை, உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி செய்யலைன்னு நான் முதலே சொல்லியிருப்பேன். சாண்டி எல்லாம் வந்து மீராவும் தலையில் என்ன ஈரா அப்படியான காமெடி தான், டைமிங் காமெடி தான் நான் வினோத் செய்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அப்படித்தான் இவர் செய்திருப்பேர். ஓகே, சில இடத்துல பாடி ஷேமிங் மாதிரி பண்ணிட்டேன். ஏன்னா சில உதாரணங்களை அவர் சொல்லிக்கலாம், அது பாடி ஷேமிங் மாதிரி வந்துட்டு பாரு அழுதுருப்பான், நான் நீ போனா இனி எனக்கு யாரண்ணா இருக்கிறா அப்படின்னு சொல்லி அழுதுருப்பான். அப்படியெல்லாம் நிறைய விஷயம் நடந்த பிறகு என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால், பிக் பாஸ் வந்து அந்த க்ரோசர் அந்த இதுக்கு பெருங்காயத்துக்கு முன்னால் வந்துட்டு அந்த மெமரி இதெல்லாம் ஷீல்டெல்லாம் கொடுத்துட்டு பிறகு சொல்லுவார், நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நீங்களும் ஹீரோ தானுண்டு. பிக் பாஸ் வந்து கடைசியில் எல்லாருக்கும் கொடுக்குற அந்த நல்ல ஒரு ஒரு ட்ராஃபி மாதிரி நான் பார்க்குறேன். அவங்கள கடைசியில் ஒரு என்கரேஜ் பண்ணி அனுப்புறது. ஸோ அப்படித்தான் நான் இதை பார்க்குறேன். அதே போல இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பேன், வளமையாக எப்பவும் போலேயே நான் காய்ச்சிட்டு இருக்கேங்களா போய் ரம்யாவோட கதைக்கிறீங்க. ஏன்னா ரம்யாவுக்கு அவர் ஓகே ரம்யா போயிட்டு வரணும்னு சொல்லியிருப்பேன், ஆனால் பிக் பாஸ் காய்ச்சி கொண்டிருப்பேன். ஸோ அந்த டைமும் இப்போவுமே நான் கதைக்கலாம் அவரோட கதைக்கிறீங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். நடக்குதுன்னு சொல்லிச்சுன்னா திவாகர் ஸ்டேஜுக்கு போகிறேன், அவரோட பயண வீடியோ போடுறாங்க. பயண வீடியோவில் என்ன நடந்தது வீட்டுக்குள்ள அப்படின்லாம் சொல்லி போட்டு, சரி நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் கதைக்கணுமா எல்லாரோடையும் சொல்லி விஜய் சேதுபதி சார் கையா போய் கதைப்பேன். அந்த ஸ்டேஜில் இருந்தெல்லாம் கதை கேட்கல, போகைக்குள்ள இருந்த திவாகர்கிட்ட இருக்கிற
அந்த ஸ்ட்ராங் அந்த நர்ஸ் இப்போ வரைக்கும் பார்த்தா பம்மி காய்ச்சி கொண்டு இருப்பேர். அந்த ஒரு இன்னசென்ட் அந்த ஃபேஸ் அந்த மாதிரி தான் காட்டிக்கொண்டு இந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாம் சார், ஓகே சார் என்று சொல்லி சொன்னது. ஆனால் திவார் வீட்டுக்குள்ள அப்படி இருக்கல. பட் தெரியல, யூனோ தனக்கு என்ன வெளியில் வரப்போகுதுன்ற பிரச்சனையை நினைச்சு தான் அடங்கி அப்படி கதைக்கிறேன் எனக்கு தெரியல. ஆனால் போகைக்குள்ள இருந்த அந்த கெத்து வரைக்குள்ள இல்லாத மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். பிறகு உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே போகணுன்ட்டு வீட்டுக்குள்ளே போனோன்னே எனக்கு அது வினோத் எப்படி செய்யலாம்னு தெரியல. ஒரு ஒரு மனுஷன் மனசில் கள்ளம் இல்லாத ஆக்களால் அப்படி கதைக்க முடியும். சார் நான் உங்களை வினோத் சொல்லிப்பேன், சார் நான் உங்களை நிறைய காயப்படுத்தணும்னு நினைச்சது இல்லை, நீங்கள் வெளியில் போய் நிறைய படம் நடிப்பீங்க அப்படின்னு சொல்லி. அதுதான் உண்மையாக நான் பார்க்குறேன். ஏன்னு சொன்னால் கலாய்க்கிறதுக்காக நம்ம ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டோட எவ்வளவு ரேஞ்சுக்கு இறங்கி நாங்கள் கதைக்கலாம். வேற மேபி நான் பார்க்குறேன் வினோத் அவரை நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக பார்த்துருப்பேன். மேபி அவங்க 2 பேருக்கு முன்னில் இருக்கிற அந்த நெருக்கத்தை அவர் அப்படி பார்த்துருப்பேர். மேபி திவாகர் அப்படி பார்க்கல, எனக்கு தெரியல. அவ்வளோ பேருக்குள்ளேயும் அழுதுருப்பேர் சார் அப்படின்னு. எனக்கு அதை பார்க்க எனக்கு ஒரு மாதிரி அழுகை அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. அப்புறம் பார்வை சொல்லியிருப்பேன், நான் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணது பார்வோடு தான் நின்றுட்டு. எஃப்ஜே சொல்லியிருப்பேர், எனக்கு இந்த ஸ்டைலிங் பண்ணி விட்டது எஃப்ஜே. அப்புறம் கம்ருதீன், எனக்கு ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ் எனக்கு ப்ராப்ளம் இருந்தது, ஆனால் கம்ருதீனோட அதுக்கப்புறம் ஓகே ஆகிட்டு அப்படி என்ன மாதிரி அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்களா. இங்கே பாருங்கள் எல்லாரும், நான் வந்து விஜய் சேதுபதி சார் கிஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவர் வளமையாக அங்கேருந்து வீட்டுக்குள்ள இருக்கீங்களே ஒரே ஐ லவ் யூ சார் ன்னு சொல்லி சொன்ன இது கிஸ் பண்ணியிருப்பேர். அதுக்கு பிறகு சொன்னேன், நான் 42 நாள் இருந்ததே பெரிய விஷயம் எனக்கு. நான் எதிர்பார்க்கல, இதே எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்னு சொல்லி யூனோ அதை நான் வந்து இதை பெரிய அச்சீவ்மெண்ட் இவர் அதை பெருமையாக கதைச்சா ஓகே. ஆனால் இதை பற்றி புழுகி கொண்டிருந்தேன்னு சொல்லி சொன்னால் அதுவும் ஒரு விதமாக, இப்போ நம்ம வெளியில் போயிட்டு என்ன செய்யப்படுதுன்னு தெரியல, பட் அது ஒரு விதமான இரிட்டேஷனாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் பெருமையாக இருக்கிற விஷயமா கழிச்சா அது பெருமையான விஷயம்தான். அதுக்கு பிறகு ஓகே எல்லாரும் அவருக்கு பாய் சொல்லுவோம்னுட்டு இதை செய்திருப்பாங்க. என்னது வாட்டர்மெலன் சாப்பிட்றது ஏன் சிம்பிளையே எனக்கே சொல்கிறீங்கன்ற பேர். ஐயோ, அது உங்களோட சிம்பிள் இல்லை, அது சூர்யா செய்தது. Oh my god, okay. And சரி, நான் யோசிச்சேன் இதோட இந்த மெடிசன் கிரிஞ்ச் முடியுதுன்னு பார்த்தா விஜய் சேதுபதி நீங்கள் ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? ஆமாம் சார் அப்படின்னு போது எந்த பாடி லாங்குவேஜ் விஜய் சேதுபதி சார் இந்த பாடி லாங்குவேஜ் இருக்குமே நிறைய பேர் சொல்லியிருப்பா அவரோட. ஐயோ, அந்த ஆடியன்ஸே சிரிப்பாங்க. சத்தியமா சார், நிறைய பேர் பார்த்துட்டு உங்களுக்கு விஜய் சேதுபதி சாரோட பாடி லாங்குவேஜ் வருது, நீங்கள் அதனால அந்த பவானி சீன்ல சார் எங்கள் அம்மா பர்சனலாக சொல்ல ஏண்டா எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தா அப்படி தெரியுது. நான் குறைச்சி கதைக்கிறக்கா சொல்லலை, சில விஷயங்கள் உண்மையாக இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகலாம். பாடி லாங்குவேஜ் யூனோ வடிவேல் பாலாஜி இல்லாட்டி ராமர் எல்லாம் செய்வாங்க, அது பார்க்க அந்த லைக் ஒரே மாதிரி இருக்கும். இவர் எந்த இடத்துலேருந்து பார்த்தா அப்படி பாடி லாங்குவேஜ் இருக்கிற மாதிரி தெரியலை. ஸோ எனிவே அது யூனோ ஒரு டிலூஷன், அது வந்து ஒரு விதமான டிலூஷனில் இருக்கிறாக்கள் நம்ம ஒன்றும் செய்யலாம். அப்போ உடனே ஓகே எனக்கு அது பெருமையாக தான் இருக்குன்னு விஜய் சேதுபதி சார் சொல்லிடுவேர். ஸோ நான் தான் யோசிக்கிறேன் என்னன்னு சொன்னால் நம்ம இப்படித்தான் இருக்கிறோம். நான் டிக்டாக் செய்கிறேன், எனக்கு நிறைய பேரை டிக்டாக்ல பார்த்துருக்கேன். அவங்க வந்து யூனோ அவங்க செய்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லி நினச்சிட்டு செய்வாங்க. அதுக்காக நான் பெஸ்ட்டாக செய்கிறேன்னு சொல்லலை, ஆனால் பெஸ்ட்டாக இருக்காது. பட் அவங்க அதை அட்டை பண்ணிட்டா சொல்லிக்கொண்டே இருப்பாங்க, நான் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி. ஸோ யூனோ எனக்கு இந்த ஃப்ளோஸ் தெரியும். ஸோ நான் அப்படி சொல்கிறேன் இல்லை, அப்படி சொல்கிறாக்களை பற்றி தான் நான் கதைக்கிறேன். எனிவே நெவர் மைண்ட். ஸோ நான் பார்க்குறேன் அவர் ஒரு டிலூஷனலான வேர்ல்டில் தான் இருக்கிறேன் மாதிரி நான் பார்க்குறேன். அட்லீஸ்ட் இந்த லாஸ்ட் மினிட்லேயே அவர் வந்து செய்தது. பட் எனிவே அவர் இந்த ஹவுஸை விட்டு போகிறேன். ஸோ அவருக்கும் குட் லாக்காக இருக்கணும். பட் தெரியலை என்னென்ன வீடியோஸை பார்த்துட்டு வந்து எப்படி திருப்பி நீ இன்டர்வியூ கொடுக்க போகிறேன், என்ன பிரச்சனை எடுக்க போகிறேன்னு தெரியலை. அதெல்லாம் முடிச்சுட்டு சரி விஜய் சேதுபதி நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம்னுட்டு போயிடுவேன். அதுக்கு பிறகு சபரிக்கு வந்து ஷீல்டு என்னன்னு கேட்கல. சபரி சொல்லியிருப்பேர் தானே நான் அழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் சொல்லியிருப்பேர் அவர் அந்த ஷீல்டு என்னன்னு கேட்க நான் குட் புக்ஸில் இருப்பேன், நான் எனக்கு அவ்வளோ அழுக வந்தாலும் நான் அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லி. அப்போ அதுக்கு விஜய் சேதுபதி அப்போ சொல்லியிருப்பேர் அப்படின்னு சொல்லி சொன்னால் அழுக வந்து அழுதுருங்க, கொட்டி தீத்துருங்கண்டு அப்படி கேட்டு போட்டு இப்போ விஜய் சேதுபதி சார் போன பார்ப்பாங்க. சபரி அழுது, எனக்கு சபரி அழுதது ஃபன் பண்ண நான் நினைக்கல, ஆனால் ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சிச்சு. ஏன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆக்களை கூட்டி வச்சு ஒரு விஷயத்த கதை கேட்கல ஃப்ளோரை வர அழுகைக்கும் நான் அலோனும் என்று சொல்லிட்டு அழுகிறதுக்கும்
எனக்கு ஆர்டிஃபிஷியல் இன் த சென்ஸ் வேணுமெண்டே அந்த அழுகையை வர வச்ச மாதிரி தான் நான் பார்த்தேனா. அது வந்து ஒருத்தர் இனிலண்ட ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்து பர்ஸ்ட் ஆகி அழுத மாதிரி எனக்கு தெரியலை. பட் எனிவே அந்த இருக்கிற வீடு விக்ரமையே ஒரு பயங்கரமான ஆளாக காட்டுது. அதுக்காக நான் விக்ரம் நல்ல சொல்லலை. அவர் வந்து சொல்கிற தண்டை ஷீல்டு காமெடியாக வச்சு நான் நடக்கணும்னா அவரால் நடக்க முடியலை. ஏன்னா ப்ரெஷர், குறிப்பிட்ட ஆக்களை பார்க்குறது, குறிப்பிட்ட விஷயத்த சேமாக ரெப்படிட்டிவாக செய்கிறது. ஸோ இந்த ப்ரெஷர் இருக்கும். ஸோ அகெயின் நான் சொல்கிறேன், அந்த சபரியோட விஷயம் வந்து மேபி சபரி அப்படி அழுதுருக்கலாம், ஆனால் எனக்கு பார்க்க அப்படி தெரியலை. அண்ட் தென் அதை பார்த்து ரம்யாவும் அழுதுருப்பா. லைக் இதைத்தான் விஜய் சேதுபதி விடிய ஒவ்வொரு வீக்கெண்ட்லேயும் கதைப்பேர். சாப்பிடக்கலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டின்னர் சாப்பிடுவாங்க. எஃப்ஜே, ரம்யா, சபரி, கேனி 4 பேர் தான் இந்த சாப்பிடுவாங்க. லைக் கொஞ்சம் வெளியில் போய் இந்த கூட்டத்துலேருந்து வெளியில் போய் வேறு ஆக்களோட கதை கேட்கலாம். அவங்கள பற்றிய பெர்செப்ஷனே வேறு மாதிரி தெரியும். ஸோ அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐ டோன்ட் நோ, அவங்க ஸ்டில் வந்து அதுக்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதோட இந்த வீக்கெண்ட் எபிசோட் முடியுது. எனக்கு நான் முதலே சொன்ன மாதிரி வீக்கெண்ட் சாட்டர்டே ஆன எபிசோட் நான் சில கட்ஸ் அண்ட் ஃபன் எடிட்ஸை வந்து ஒரு ஷார்ட் வீடியோஸில் போட்டிருக்கேன். அப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் கதைக்கிறதுக்கு எனக்கு பெருசாக இல்லாட்டியும் திவாகர் எலிமினேட் ஆயினதை நான் கதைக்கணும் நினைச்சதால நான் இந்த வீடியோ செய்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். என் வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட குரூப்பில் உங்களுக்கு இருக்கிற குரூப்புகளையும் ஷேர் பண்ணி எப்படி இந்த வீடியோ நான் பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நான் இந்தியாவிலேருந்து பார்க்குறாக்களுக்கு எனக்கு இந்த ஸ்ரீலங்கன் தமிழ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர். பாய்.